என்ன ராஜு சொல்றேன்? சிட்டி நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காளா? ஆமா சார். காரங்காலத்துல இங்க இருக்கே வந்தா? தெரியல சார். உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு ஆபீஸ்ல அடம்பிடிச்சு உட்காந்துருக்காங்க. சரி, நீ போ, நான் வரேன் சார். என்ன மாதிரி காலங்காலத்துல கலாட்டா? ஆபீஸ்ல இருக்காங்க, அங்க போனா இங்க வந்துட்டு சொன்னாங்க. என்னாச்சு உனக்கு? என்னாச்சா? வீடு பார்த்து வச்சுட்டா மட்டும் போதுமா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவ 1000 பேசுறா. என்ன பேசுறா? யார் பேசுறா? யாரா? வாங்க சொல்றேன். அடியே மாடி விட்டு மகாலட்சுமி, வெளியே வாடி. வயசான போய் அப்படிலாம் பேசிட்டு. வயசான போதுமா? அறிவு வேணாமா? என்ன சொல்லிட்டாங்க? நான் என்னமோ வாந்தி எடுக்கிறேனா? அதுவும் தாலி கட்டாம வாந்தி எடுக்கிறேனா? நான் வாந்தி எடுத்த இவளுக்கு என்ன? இவன் வாயிலே வாந்தி எடுக்கிறேன். அறிவு கட்டவ. ஆம்பளைங்க கூட தான் வாந்தி எடுக்கிறாங்க. அதுக்கு அவன் கழுத்துல தாலியை கட்டிக்க முடியும்? இன்னும் உள்ள என்னடி செய்யற? வாடி வெளிய. விவரம் கிட்டவ. என்னாலும் சரி, இன்னைக்கு பைசல் பண்ணாம விடுறது இல்ல. ஆமா. என்ன இங்க சத்தம்? வாடி அம்மா, வா. இத பாருமா, உன் சந்தேகத்தை எல்லாம் சார் கிட்ட ஒழுங்கா கேட்டுக்க. அப்புறம் அவர் போன பிறகு அது என்ன இது என்னன்னு கேட்ட குன்னே பிடுவேன். ஆமா. என்னங்க, எங்க வீட்டுக்காரரு செய்யக்காரர் ராசமணி தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஐயா, எனக்கு ஒண்ணு இல்ல, இவதான் பார்க்கறா. ஆமா, என்னமோ நீங்க என்ன வச்சிருக்கீங்களாமே? நீங்க தான் இந்த வீட்டுல குடி வச்சிருக்கீங்க. இதுல என்ன பெரிய அதிசயத்தை கண்டா? இத பாருடி அம்மா, உன் மரமண்டையில நல்லா ஏத்திக்க. எங்க வீட்டுக்காரரு பாவம், எனக்கு தாலி கட்டுறதுக்குள்ள எங்கேயோ போயிட்டாரு. சார் அவரை கண்டுபிடிச்சு கூட்டியாந்தாலும் எங்க 2 பேரும் கல்யாணம். நீ கட்டாயமா எங்க கல்யாணத்துக்கு வரணும். ஒய்வை காட்டியும் பரவாயில்ல, சோத்தையாவது கொட்டிட்டு போ. இதுதான் பஞ்சாயத்து, இதுதான் பைசல். வாங்க போலாம். இந்த பாருமா, அது ஒரு குழந்தை. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம அவளை ஒருத்தன் கெடுத்துட்டான். அவ கண்ணீரை துடைக்காட்டாலும் பரவாயில்ல, அவ மனசை காயப்படுத்தாம இருந்த போதும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வாமா வா. என்னம்மா அது கடங்காரனை கண்டு கலங்கி நின்ன மாதிரி நின்னுட்டு? உன் தாய் தகப்பன் தான். வா. இல்லப்பா, திடீர்னு வந்திருக்கீங்க. ஏன் வரக்கூடாதா? எதுக்கு வந்தீங்கன்னு கேப்பா போல இருக்க? அதானே சொல்லிருந்த ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிருப்பேன். ஆமா, உங்க அப்பா பெரிய மந்திரி பாரு, மாலையை போட்டு வரவேற்க விடுவிய. எனக்கு எதுக்கடி அந்த உத்தியோகம்? ஏமா, ஸ்டேஷன்ல இறங்கி குதிரை வண்டிக்காரங்கிட்ட கேட்டோம், கொண்டாந்து விட்டுட்டான். சரி, வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். ஏமா, மாடியில வீடு பிடிச்சிருக்க, வாடகை எவ்வளவு? 400 ரூபாய். என்னம்மா அது 1 வருஷத்துக்கு குத்தகை தொகையை சொல்லிட்டு இருக்கிறேன்? அப்படி என்னங்க அதிசயமான வீடு, நம்ம ஊர்ல இல்லாத வீடு. வா 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 வா. வாடகை கூடுதலா இருந்தாலும் வீடு நல்லா வளப்பமா தான் இருக்குது. எங்கம்மா கிளிய காணோம்? அது வந்து சோறு போடு வந்து பறந்து போயிடுச்சு. நல்ல பொறுப்பா தான் நடந்துக்கிறேன். உன் பொண்ணு தாண்டி. சோபா செட் எல்லாம் புதுசா இருக்குது. என்னம்மா விலைக்கு வாங்கினியா? இல்ல, வாடகை விடுப்பு வந்து சேர்த்து கொடுத்தாங்க. சுப்பராவன் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப தங்கமானவரு. மாப்பிள்ளை எங்கம்மா? ஆபீஸ் போயிருக்காரு. அப்படியா? சரி, அவர் வர்றதுக்குள்ள பொட்டி கிட்டி எல்லாம் எடுத்து கட்டி வை, நம்ம ஊருக்கு புறப்படணும். இன்னும் 2 நாளுக்குள்ள மாரியம்மா பண்டிகை வருது, அதுக்கு நம்ம எல்லாரும் புறப்படுங்க. ஆபீஸ்ல லீவ் கொடுக்க மாட்டாங்க. லீவ் இருந்தா போட சொல்லு, இல்லன்னா அந்த வேலைக்கு முழுக்கு போட்டு வர சொல்லு. ஆத்தா கும்பிடுறத விட இது என்ன பெரிய வேலையா? நீங்க குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஆமா ஆமா, ஆத்தா காரியம் குளிச்சு விட்டு சுத்த பத்தமா தான் பேசணும். ஏமா, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி இருக்குதா? இருக்கு. மேலுக்கு போட்டுக்கிறதுக்கு அரப்பு தூள் இருக்கு. போங்க, அவகிட்ட போய் இதெல்லாம் கேட்டு. ஐயோ, என்னங்க இது? ஒரே வேர்த்து விறுவிறுத்து கழிச்சு போய் வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும், டவுன் பஸ்ல வந்தீங்களா? எப்ப தர சொல்றது ஜீப்ல வர சொல்லி. ஜீப் ஆபீஸ்ல என்ன பண்ணுதா? உட்காருங்க உட்காருங்க. சீச்சி. அம்மா, அப்பா, மாப்பிள்ள வந்திருக்காரு. அப்பா, எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்களே. எவ்வளவு நேரம் கத்துறது? வாங்க மாமா. நமக்குள்ள என்ன மரியாதை வேண்டி கிடக்குது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி மாப்பிள்ள சவிக்கமா? ஏதோ இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உன்னை விட ஒரு சுத்து பெருத்து இருக்கிறமே தெரியலையா? நீங்க வந்த நல்ல நேரம். ஜெயா முகத்துல சந்தோஷம் தெரியுது.
நீங்க பேசிட்டுங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம், எல்லா ஹோட்டலையும் முடிச்சிட்டு. பாத்தீங்களாமா, இவருக்காக நான் காஃபி போட்டு வைக்கிறது, இவர் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாரு. வர வர இவர் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறதே விட்டுட்டாரு. ஏமாப்ல இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என் மகன் எவ்வளவு வேதனைப்படுறா. அவன் மனம் கொண்டாம நடந்துக்க மாப்ள. கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்கேயே இருந்தா இந்த சந்தோஷம் அப்படியே இருக்கும். அதுக்கு இல்லைங்க தம்பி, நம்ம ஊர்ல நாளைக்கு மாரியம்மன் பண்டிகை, உங்களை எல்லாம் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தோம். வந்துட்டா போச்சு, எங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்குமே. இப்படியே பேசிட்டு இருந்தா விடிஞ்சிடும். வாங்க, குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிடலாம். வாங்க. இத வந்துட்டேன். வாங்க. ஜெயா, கொஞ்சம் ஷூ கழட்டேன். கலெக்ட் ஜெயா. அதான் கழட்டிட்டு இருக்கேனே. இன்னைக்கு ஈவினிங் ஷோ ப்ளோ ஹார்ட் ப்ளோ கோல்ட் படத்துக்கு போறோம். நீ காஞ்சிபுரம் பட்டு சாரை கட்டிக்க. என்ன ஜெயா பேச மாட்டேங்கிற? அதான் என்ன கலர் கட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன் ஃபேவரட் தான் ஒயிட் ஆச்சே, சமாதான கலர், அதை கட்டிக்க. படத்துக்கு போயிட்டு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிடுறோம். நேரா இதே ரூமுக்கு வந்து இதே பெட்ல வாய மூடுங்க. நீங்க ஒரு ஜென்டில்மேனா இருந்தா எங்க அப்பா அம்மா போற வரைக்கும் இப்படியே என் கூட நடிக்கணும். புரிஞ்சுதா? ஜெயலட்சுமி, அம்மா ஜெயலட்சுமி, இந்தம்மா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இன்னைக்கு தேதி 6, 8ஆம் தேதி காலையில 6 மணிக்கு பிருந்தாவனத்தில் நாம 2 பேரும் பெங்களூர் புறப்படுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ தேங்க்ஸ் சொல்லட்டமா? எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு புருஷன் முண்டாட்டியை பிரிச்ச பாவத்தை இந்த சுப்பாராவ் செஞ்சுட்டான். ஆண்டவன் என்ன மன்னிப்பாரா? என்ன காலங்காலத்தால கீதோபதேசமா? ஓ ராஜசேகர், உங்களை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உங்க ஒய்ஃப் உங்களை விட்டு பிரிய போறாங்க. அந்த பிரிவை நினைச்சு நீங்க தவிக்க போறீங்க. உங்களை பிரிஞ்சதை நினைச்சு நான் தவிக்க போறேன். இந்த கஷ்டம் என் பகையாளி கூட வரக்கூடாது. சுப்பு, ஓவர் ஆக்ட் பண்ணாதே. அம்மா ஜெயலட்சுமி, நான் வரட்டுமாமா? சார், இப்பதான் எனக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கேன். ஆனா இந்த நேரம் பார்த்து எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி சொல்றது, சொன்னா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, உனக்காக நான் பெரிய பாவத்தை செஞ்சிருக்கேன். இது சின்ன பாவம். இப்ப என்ன, நீ ஊருக்கு போற விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி உன் புருஷன் உனக்கு செஞ்ச கொடுமைகளை அவங்களுக்கு புரியும்படியா சொல்லணும். சொல்லிடுறேன். ஏம்மா, அவங்க எங்க இருக்காங்க? முன்னால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, ஐயா வணக்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓஹோ, என்ன உங்களுக்கு தெரியாது இல்லையா? நான் தான் சுப்பாராவ். இந்த வீடெல்லாம் நம்மதுதான். என் பொண்ணு சொல்லி இருக்கிறேன். உங்களை புத்தர்ல கூட சொன்னாலே. ஐயோ, அது அவங்க பெருந்தன்மையை காட்டுது. நான் ஒரு அல்ப. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, பிரயாணங்கள்லாம் சௌரியமா இருந்துச்சு இல்லையா? நமக்கு கிராமத்துல விவசாயம் மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது தொழிலாம் உண்டா? நிறைய இருக்கு. குடும்பங்களை அங்கங்க ரெண்டு பண்ணி விடுறது, புருஷன் பொண்டாட்டிகளை பிரிச்சு விடுறது, இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஐயா ரொம்ப சூடா இருக்காரு. உங்க வீட்டுக்கு வந்திருக்காருல்ல, அதான் அப்படி. கிராமத்து ஜனங்கள்ல அதான் பிடி கொடுக்காம பேசுறீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மரும பிள்ளை இருக்காருங்களே, இந்த வாலிப கோளாறுல கொஞ்சம் ஸ்பீடா போய்கிட்டே இருக்காரு. நான் தான் அப்பப்ப ஸ்பீட் பிரேக் போட்டு நிறுத்துறேன். இப்ப உங்க பேச்சுக்கு ஒரு பிரேக்க போட்டு நிப்பாட்டுங்க. ஐயா, நீங்க எல்லாம் என் மருமகனை பத்தி சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த சிங்காநல்லூர் சிங்காரம் இல்ல.